டேய் என்னடா பண்றீங்க? டேய் சும்மா இருங்கடா. ஏய் மச்சான், த்ரோ பால் விளையாடுனது போதும், ஃபுட்பால் விளையாடுவோமா? What is wrong with you? ஐயோ மச்சான், பேய் வருதுடா. இது நல்லா இருக்குதே. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. என்ன சாமி அறிமுறக்கா? எனக்கும் ஒண்ணு கொடுங்க சாமி. டேய் இது வில்லா எலும்புடா. என்ன மானிடா யோசிக்கிறாய்? மனித எலும்பெல்லாம் சாப்பிட்றானே, எப்படி சாப்பிட்றான்னு யோசிக்கிறியா? இல்ல சாமி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிரியாணி வாங்கலாமா இல்ல பரோட்டாவும் சால்னாவும் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இல்ல மனுஷ எலும்பெல்லாம் எப்படி சாப்பிடுறீங்க? அதுக்கு நான் 2 மாசம் சிவன் கிட்ட தவம் இருந்தேன். அப்போ சிவனை மீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. என்ன சொன்னாரு சாமி? சந்திராயன் 2 வேணா ஃபெயில் ஆயிருக்கலாம், ஆனா சந்திராயன் 3ல கண்டிப்பா ஜெயிப்போன்னு சொன்னாரு. யோ நான் எம்பெருமான் சிவனை கேட்டேன்யா. கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர்னா பக்கத்து வீட்டு பையனாடா. அப்போ சிவனை மீட் பண்ணப்போ அவர் உங்களுக்கு சக்தி எல்லாம் கொடுக்கலையா சாமி? அது ஒரு பெரிய கதை. கண்ணு திறந்து பார்த்தா பக்கத்துல இருக்காரா மனுஷன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ அப்புறம்? அடடடடா டேய் எத்தடா? எனக்கு வரம் கொடுங்கண்ணே. வரபா போடாகிட்டு வரம் கொடுங்கண்ணே. மரியாதையா ஓடி போயிடு, இல்ல எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். எனக்கு அப்ப புரியல, நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான்டா புரிஞ்சு. அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே. அதெல்லாம் சாதா மனுஷனுங்களுக்கு புரியாது. பல நாட்கள் உலகை துறந்து தியானம் இருந்து மெய்யறிவு வளர்ந்து மெய் ஞானத்தில் தலைக்கும் போது வரும் செல்வத்திற்கு இந்த அகில பிரபஞ்சமுமே இசைந்து கொடுக்குமானால் நீர் நிலம் நெருப்பு காற்று. அதான் இது அவதார் சாமி. அவதாரா? ஆமா, மொட்டை தலை அம்புக்குறியோட வானத்துல பறந்துட்டு இருப்பானே, தெரியாதா? நாயா முதல்ல நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுடா. அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. உன் மனசுல தாங்காத பாரம் ஒண்ணு இருக்குது. என்ன லவ் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு கவலையா இருக்கியா? தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சிங்க? நாயே அதான் உன் கண்ணை பார்த்தாலே காஜி முத்தி இருக்கிறது பச்சையா தெரியுதேடா. சாமி எனக்கு ஒரு ஆள் செட் பண்ணி கொடுங்க சாமி. செருப்பாலே அடிப்பேன். நீ கொடுக்குற 10-200 ரூபாய்க்கு உனக்கு மாமா வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உங்களை நம்பி வந்திருக்கேன் சாமி. சரி யாரையாச்சும் லவ் பண்றியா? யோ ஆளே இல்லன்னு இப்பதானே சொன்னேன். சிங்கிள் சைடா லவ் பண்றியான்னு கேட்டேன்டா. ஆமா சாமி. யார் அவ? அவ பேர் என்ன? அவன் பேரு யுமிகோ. ஹும் ஹும் கும் அஹம் பும் ஜும் ஹும் யுமிகோ கா கசம். இத யுமிகோ கையில கட்டு, அவ உன்னை லவ் பண்ணுவா. சாமி நான் வேணும்னா தாலி மாதிரி கழுத்துல கட்டவா? வேணாம், அண்ணா கயிறு மாதிரி இடுப்புல கட்டி விடு. போங்க சாமி, எனக்கு கூச்சமா இருக்கு. கால்ல இருக்க செருப்பு கையில வர்றதுக்கு 10 செகண்ட் ஆகாதுடா. சொன்னதை மட்டும் செய். டேய் என்னடா ரொம்ப சேடா இருக்க? வாட் ஹேப்பன்? என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ஐயோ பெண்ணு, அத நான் எப்படிப்பா சொல்லுவேன்? யுமிக்கோ என்ன செருப்ப கழட்டி அடிச்சுட்டாடா. என்னடா சொல்ற? அவ ஏன்டா உன்ன அடிச்சா? ஹாய் ஹட்டோரி, கெனிச்சி வீட்ல இருக்கானா? இப்ப எதுக்கு அந்த நாய ஞாபகப்படுத்துறான்? அவன் வெளியூருக்கு அப்பா அம்மா கூட போயிருக்கான் யுமிக்கோ. என்ன விஷயம் யுமிக்கோ? இல்ல, அவன் என் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு தரல, அதான் திருப்பி வாங்கலான்னு வந்தேன். சாயங்காலம் வந்துடுவான், நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன், ஓகேவா? தேங்க்யூ ஹட்டோரி, நான் வரேன். கயரை இப்பவே கட்டிடுவோமா? யுமிக்கோ சொல்லு ஹட்டோரி. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுடா. எப்படி சொல்றது? இந்த கயரை உன் கையில கட்டிக்கோ. என்னடா இது? இந்த கயரை உன் கையில கட்டினா உனக்கு படிப்பு நல்லா வரும் யுமிக்கோ. அப்படின்னா முதல்ல அதை அந்த கெனிச்சி நாய்க்கு கட்டி விடுறா. மேக்ஸ் எக்ஸாம் ஃபுல்லா என்கிட்டயே அவன் பேப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு அந்த கயரை கட்டு. அது தப்பாயிடுமே.
இது உனக்காக ஸ்பெஷலா வாங்கின கயாரு யூமிகோ. எனக்கு இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லாத யூமிகோ. இத கட்டிக்கோ யூமிகோ, கட்டிக்கோ. மனிதன் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. நாயே, இது முதல்ல காதலே இல்லடா. நீ தாண்டா காஜி புடிச்சு அவ பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்க. நீ ஏன்டா அவகிட்ட அப்படி நடந்துகிட்ட? அந்த கயர் அவ கையில கட்டினா அவ என்ன லவ் பண்ணுவான்னு ஒரு பண்ணாட தான்டா கொடுத்தான். செய்வினை ஏதாவது பண்ணியாடா? ஒரு அகோரி தான்ப்பா கொடுத்தான். எனக்கு அந்த அகோரிய பாக்கணுமே. ஜம் ஜம் ஜம்போரா மந்திரம் கத்துக்கவாடா, ஜம் ஜம் ஜம்போரா மந்திரம் கத்துக்கவாடா. குடு 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 குடு. என்னடா கஞ்சா அடிச்சுக்கிட்டு உளறிட்டு இருக்கா? இவனை போய் அகோரின்னு சொல்ற? ஜம் ஜம் ஜம்போரா மந்திரம் கத்துக்கவாடா. என்னப்பா மந்திரம் கத்துக்க கூப்பிடுறான்? ஆன்லைன் கோர்ஸ் எதுவும் நடத்துறானா? வாடா ஹட்டோரி, உன் கண்ணம் சவந்திருக்கத பார்த்தா லவ் ஓகே ஆயிடுச்சு போல இருக்குதே. எனக்கு எவ்வளவு காணிக்க கொண்டு வந்திருக்க? டேய், அவன் கிட்ட கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்க சொல்லுங்கடா, இல்ல இங்கே போட்டுற போறேன்டா. என்னப்பா சாமிய மரியாதை இல்லாம பேசுற? அது வேற ஒரு மேட்டர் சாமி. சரி, உங்களுக்கு நான் என்ன பண்ணும்? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒருத்தனுக்கு செய்வனை வைக்கணும். பண்ணிடலாம். சரி, அவன் யாரு, அவன் பேர் என்னன்னு சொல்லு. அதெல்லாம் நான் மைண்ட்ல யோசிச்சுக்கிறேன். நீங்க செய்வனைய வைங்க. ஹும் ஹும் பும் ஜும் சும் ஹும் குடு 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 குடு. இதா இத வச்சு என்ன பண்றது? வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு ஆம்லெட் பண்ணி சாப்பிடு. யாரா இவன்? இத கொண்டு போய் நீ நினைச்சவன் தலையில ஓடடா, அவன் மண்டைய போட்டுருவான். சரி சாமி. அடா பரதேசி நாய்ங்களா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். சார் என்ன கேஸ் சார்? ஒரு பையன் ஆழமான குழிக்குள்ளாடி விழுந்துட்டா. இவனுக்கு வேற நேர்த்தி கடன் பண்ற மாதிரி மாசமே குழிக்குள்ள விழுந்துறானுங்க. போரு போட்டா எறும்புல ஒரு மூடி செஞ்சு போடுங்களா கேக்குறானுங்களா? யோ சிங்கம், இது போர் குழி இல்லையா, பேட்கேவ் குழி. இப்ப வரைக்கும் விழுந்தவன் உயிரோட இருக்காரா இல்லையாடு கூட தெரியல.